Hello everyone, so welcome to the world of nurses. After a long time na video upload பண்ணிருக்கேன். First of all, thanks for all the love and support. ஏன்னா நிறைய messages, comments எல்லாமே நான் பார்த்தேன் and mostly நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். உங்களோட doubts mostly என்னால் முடிஞ்ச வரையும் clear பண்ணியிருக்கேன். And இன்னும் நிறைய college students எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன், ப்ரிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்ஸும் கூட நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அண்ட் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறாங்க இல்லை ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். So let's get into the topic. ESIC, NORCET, JIPMER, இன்னும் நர்சிங் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று தான், சிலபஸ் ஒன்று தான், பட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ப்ரிப்ரேஷன் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இட்ஸ் ரியலி கிரேட். ஏன்னா இப்போ அது தேவைப்படுது. பிகாஸ் காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ நம்மளும் ஸ்ட்ராங்கா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இட்ஸ் வெரி குட் தட் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது யாரும் சொல்லலை, ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னுமே எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறேன் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கான்செப்ட்ஸ். இதை நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில். கான்செப்ட்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே பாதி கடலை கடந்துடலாம். ஸோ நம்ம காலேஜ்ல படிக்கிற மாதிரி ரொம்ப டீப்பா படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ டீப்பா நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் தான் போகும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறப்பவே நல்லா டீப்பாக படித்து புரிஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ் ரியலி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதை முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ என்ன படித்தாலும் புரிஞ்சு படிங்க, நோட்ஸ் எடு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஹைலைட்ஸ், கார்டினல் சைன்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், நர்சிங் பார்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதை பற்றின ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, லைக் நான் என்னென்ன கான்செப்ட்ஸ் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஐடியா நமக்கு தெரியணும்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தாலே ஒரு 2-3 கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இதெல்லாம் தான் கேட்குறாங்க, இப்படி தான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்த அந்த 4 இயர்ஸையும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்கள் எந்த இயரில் இருந்தாலும் சரி, இப்போவே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் படிக்க படிக்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் தட் வி ஹாவ் டு கன்சிடர் இஸ் அ குட் புக். ஸோ எந்த புக் யூஸ் பண்ணணும்? நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும்னு. அகெயின் ஐ வில் ரிப்பீட். என்க்ளிக், சாண்டர்ஸ், மாஸ்பீஸ். ஸோ சாண்டர்ஸ் கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எம்சிக்யூஸ் வித் ரேஷனல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சாண்டர்ஸ் அண்ட் மாஸ்பீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சினாரியோ பேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் அதில் படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் வாங்குங்க, இப்போவே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் டார்கெட் ஹை புக், அதுதான் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டார்கெட் ஹை அண்ட் பிஆர் யாதவ். ஸோ அதுலேயே நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ், ஜிகே ஆப்டிடியூட் கூட அதில் இருக்கு. ஸோ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எப்படி ஈஸியா நோட்ஸ் எடுக்கிறது, டைம் ரொம்ப நான் நோட்ஸ் எடுக்கும் போது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் ஈஸியாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப கன்சைஸ்டான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஈஸியாக இருக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் நிறையா நீங்கள் யூடியூப்ஸ் பார்க்கும்போது தெரியும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத கடகடன்னு நம்ம எழுதிடலாம்.
அண்ட் என்ன கேட்டா நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து வர்த்ன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க வந்து கிளியரா படிச்சு புரிஞ்சு நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து இட் வில் பி அ ட்ரெஷர் ஃபார் யூ. அது எப்போ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் லைஃப் லாங். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்தே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ நோட் காலியானாலும் பரவாயில்ல, டோன்ட் திங்க் அபவுட் இட். எனக்கு வந்து நியர்லி ஐ ஹாவ் 7 to 8 நோட்ஸ். அது நான் வந்து காலேஜ் முடிச்சு நான் எடுத்த நோட்ஸ் தான். இப்போ வரையும் நான் வந்து ஐ எம் யூசிங் தட் அண்ட் இனிமேலும் ஐ வில் பி யூசிங் தட். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க எடுக்கிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். ஆக்சுவலி உங்களுக்கு மட்டும்தான் புரியும், உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு கிளியரா நீங்க எப்ப அதை பார்த்தாலும் புரியணும், அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எம்சிக்யூஸ் பக்கம் போக முடியும். கான்செப்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் we can confidently approach the MCQs. ஸோ எம்சிக்யூஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எலிமினேஷன் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கும் வந்து நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ உங்களால எவ்வளோ எம்சிக்யூஸ் பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டே இருங்க. இன்கேஸ் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் லைக் ஒரு நாளைக்கு 15 or 20. ஸோ அது வந்து நீங்க இப்ப நினைக்கலாம், என்ன இது எங்க போய் ஹெல்ப் பண்ணிட போகுது, ஜஸ்ட் 10 to 20 எம்சிக்யூஸ் நான் இன்னைக்கு பாக்குறதுனால நாளைக்கு என்னால எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் வந்து ஒரு 10 to 15 MCQs per day will help you. I'm telling you, இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் don't worry about it. Start now. அண்ட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ற யாரா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது இது. ஓகே, இட் வில் டேக் டைம். டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். இதுக்கு வந்து நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எஃபர்ட்ஸ் போடணும், எல்லாமே இருக்கு. ஓகே, பட் ஒன் டே யூ வில் அச்சீவ் இட். வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க கண்டினியூஸா. ஓகே, இட்ஸ் லைக் அ ஜேர்னி. இதுல ஃபெயிலியர்ஸும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, பட் இன் தி எண்ட் வந்து ஒரு சக்சஸ் வரும்போது இட் வில் பி பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டோன்ட் எவர் கிவ் அப். படிச்சுக்கிட்டே இருங்க. ஒன் டே யூ வில் கெட் இட். இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் நவ். Start your preparations and all the best for all the ESIC candidates also. Thank you. Bye-bye.